வாரிசு அரசியல் பெரிய ஒரு சிக்கலா தான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில். குறிப்பா இப்ப மதிமுகல நம்ம பார்க்குறோம். துரை வைகோ அவர்களுக்கு மல்லை சத்யா அவர்களோட சிக்கல் ஏற்படுது. அதுக்கப்புறம் இப்ப அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு துரை வைகோ அவர்கள் திரும்ப அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு அவர். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம பாமகலையும் சிக்கல் இருக்கிறத பார்க்குறோம். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சிக்கல் இருக்கு. புதுசா இன்னொருத்தர் குடும்பத்துல இருந்து இன்னொருத்தரை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரும்போது அது அவருக்கு பிரச்சனையா அமையுது. ஸோ இப்போ வாரிசுகள் எப்படி இருக்காங்கன்னா, எங்களை யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது, யாராவது எங்களை லைட்டா சேலஞ்ச் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஹர்ட் ஆயிரும். இது வந்து ஒரு ப்ரிவிலேஜும்பாங்க. ஏறக்குறைய ஒரு மன்னர் மாதிரியே பிஹேவ் பண்றது. எந்த சேலஞ்சும் இல்லாம எங்க கையில நீங்க அதிகாரத்தை கொடுத்துடணும். உள்ளுக்குள்ள வாரிசுகள் நீங்க கொண்டு வரும்போது ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஏதோ ஒரு குழப்பம் அங்க உள்ள வருது, ஏதோ முரண்கள் அங்க உள்ள இருக்கு. இன்ஃபேக்ட் இப்ப ஸ்டாலின் அவர்கள் உள்ள வரும்போது சில சிக்கல்கள்லாம் வருது. பட் உதயநிதி அவர்கள் கையில பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்ப நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். டெபுட்டி சிஎம் ஆக்கப்படுறாரு. கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சலசலப்பும் இல்லை, எல்லாருமே ரொம்ப ஸ்மூத்தா ஏத்துக்கிறாங்க. இல்ல நிறைகுடம்னா அது எவ்வளவு பெரிய கட்டமைப்பு, எவ்வளவு பெரிய இது இருக்கு. அங்க ஒன்றும் தழும்பல. இங்க கட்சியில ஓட்டு வாங்கி நீங்க எத்தனை சீட் வச்சிருக்கீங்க கூட தெரியல. இங்க நிறைய சலம்பல்கள் வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க வாரிசுகளை ஒரு கட்சிக்குள்ள கொண்டு வரும்போது பிரச்சனை வரணும். ஏன்னா இப்ப நீங்க சமூக நீதி பேசுறீங்க, சமத்துவம் பேசுறீங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் எதிரான ஒரு விஷயம் தான் வாரிசு அரசியல்ன்றது. கட்சியில ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, பெரிய திறமசாலிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்காம இன்னாரோட மகனா ஒருத்தர் இருக்கார் அப்படின்றதுக்காக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். சமூக நீதினா என்ன? எல்லாருக்கும் சமமா வாய்ப்பு கொடுக்கணும்ல. தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, கட்சி அதுக்கு ஏத்த மாதிரி டியூன் பண்ணிடுறாங்க. இப்ப திமுகவே எடுத்துக்கிட்டோம்னா, வாரிசு அரசியல்ன்றது மேல மட்டும் இல்ல, ஃபுல்லா இருக்கு, மேல இருந்து கீழே வரைக்கும் இருக்கு. ஸோ என்ன அது, இது ஒரு வகையான கரப்ஷன். ஸோ எல்லாம் இது எப்படி ஆப்ரேட் ஆகுறாங்கன்னா, அவங்களோட சுயநலத்துல இருந்து ஆப்ரேட் ஆகுறாங்க. பவர்ஃபுல்லான லீடர்ஸ் இருக்கும்போது தான் அந்த கட்சியை நல்லா கரெக்டா வழிநடத்தி கொண்டு போக முடியும். வாரிசுகளை நீங்க வரிசையா உள்ள கொண்டு வந்தீங்கன்னா கட்சியை அவங்க காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா வாரிசுகள் பெரிய லீடர்ஸ் கிடையாது. அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை பேஸ் பண்ணி அவங்க பவரை கேப்சர் பண்ணல. அவங்க வாரிசுகளா இருக்கக்கூடிய ஒரே காரணத்தால அவங்க அப்பா பேரையும் தாத்தா பேரையும் சொல்லி அவங்க பவருக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரியான பலவீனமான லீடர்ஸ் லீட் பண்ணும்போது அந்த கட்சியை அது பலவீனப்படுத்திடும். அதே மாதிரி நாளைக்கு இந்த வாரிசுகள் பவர்ல வந்து உட்காரும் போது அதுவும் டேஞ்சர். இன்னைக்கு வாரிசு அரசியல் எல்லாம் பத்தி பேசினா பத்திரிகையாளர்கள்லாம் கோவப்படுறாங்க. டிவி சேனல்ல நான் பார்க்குற சில பத்திரிகையாளர்கள் கோவம் வருது. அது எப்படி நீங்க மன்னராட்சின்னு சொல்லலாம்? அது எப்படி நீங்க வாரிசு அரசியல் சொல்லலாம்? மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணிருக்காங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அரசியல்ல பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த கட்சி தலைவர்கள்லாம் மக்கள் பிரச்சனையை பார்க்கறத விட சொந்த கட்சி பிரச்சனையை பார்க்கறதா இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பா வாரிசு அரசியல். இப்போ சமீபத்தில் பார்க்குறோம், நம்ம பாமகல பிரச்சனை இருந்துச்சு, மகன் பேரன். இப்போ மதிமுகலே வந்துருச்சு. இது இப்படி வாரிசு அரசியலை பார்க்கும்போது கட்சியிலேருந்து குடும்பம் இருந்து கட்சியா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப வாரிசு அரசியல் பெரிய ஒரு சிக்கலா தான் பார்க்குறேன் தமிழ்நாட்டில். குறிப்பா இப்ப மதிமுகல நம்ம பார்க்குறோம். துரை வைகோ அவர்களுக்கு மல்லை சத்யா அவர்களோட சிக்கல் ஏற்படுது. அதுக்கப்புறம் இப்ப அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சு துரை வைகோ அவர்கள் திரும்ப அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாரு அவர். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம பாமகலையும் சிக்கல் இருக்கிறத பார்க்குறோம். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சிக்கல் இருக்கு. புதுசா இன்னொருத்தர் குடும்பத்துல இருந்து இன்னொருத்தரை வந்து கட்சிக்குள்ள கொண்டு வரும்போது அது அவருக்கு பிரச்சனையா அமையுது. ஸோ இப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒன்றும் சாதாரணமாக இவங்க ஏன் கோவப்படுறாங்கன்னா, கட்சிக்குள்ள யாரோ ஒருத்தங்க இவங்களை சேலஞ்ச் பண்ணுறாங்க, அது இவங்களை கோவப்படுத்துது. ஸோ துரை வைகோக்கு அதான் பிரச்சனை. உடனே ஒரு கட்சியை விட்டு வெளில போறாரு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இப்போ ஒரு பெரிய ஒரு தலைவர் அவராக வளர்ந்து வரார், அவர் இந்த மாதிரி ரிசைன் பண்ணி போவாரா? கட்சிக்குள்ள ஒருத்தன் சேலஞ்ச் பண்றான்னு அவர் என்ன பண்ணுவார்? ஒரு நிஜமான லீடர்னா என்ன பண்ணுவார்? நின்று ஃபேஸ் பண்ணணும். பொலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பொலிட்டிக்ஸை முறியடிக்கணும். அந்த பொலிட்டிக்ஸை முறியடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பொலிட்டிக்ஸ் பண்ண தெரியணும். இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ கருணாநிதி அதெல்லாம் பண்ணி தான் மேலே வந்திருப்பாரு. எம்ஜிஆர் அதெல்லாம் பண்ணி தான் மேலே வந்திருப்பாரு. ஸோ இப்போ வாரிசுகள் எப்படி இருக்காங்கன்னா, எங்களை யாரும் சேலஞ்ச் பண்ணக்கூடாது, யாராவது எங்களை லைட்டா சேலஞ்ச் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஹர்ட் ஆயிரும். இது வந்து ஒரு ப்ரிவிலேஜும்பாங்க. ஏறக்குறைய ஒரு மன்னர் மாதிரியே பிஹேவ் பண்றது. எந்த சேலஞ்சும் இல்லாம எங்க கையில நீங்க அதிகாரத்தை கொடுத்துடணும். யாராவது லைட்டா சேலஞ்ச் பண்ணாலும் ட்ரிகர் ஆயிடுறாங்க. ஸோ இது ஆபத்தான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நான் வந்து பிஎம்கே எம்டிஎம்கே பொறுத்தளவுல அதுல பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. உள்ளுக்குள்ள வாரிசுகள் நீங்க கொண்டு வரும்போது ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஏதோ ஒரு குழப்பம் அங்க உள்ள வருது, ஏதோ முரண்கள் அங்க உள்ள இருக்கு. திமுகவுக்குள்ள அது கூட எதுவும் நடக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சினா திமுக தான். லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்கிற கட்சியில
கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் உள்ள கொண்டு வராரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை கொண்டு வராரு. பவர் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியா கைமாறு. இன்ஃபேக்ட் இப்ப ஸ்டாலின் அவர்கள் உள்ள வரும்போது சில சிக்கல்கள்லாம் வருது. பட் உதயநிதி அவர்கள் கையில பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்ப நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். டெபியூட்டி சிஎம் ஆக்கப்படுறாரு. கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சலசலப்பும் இல்லை, எல்லாருமே ரொம்ப ஸ்மூத்தா ஏத்துக்கிறாங்க. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இப்ப நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் தான் தழும்புன்ற மாதிரி வச்சுக்கோமா? பொருத்தமா இல்லையே அது? இல்ல, நிறைகுடம்னா அது எவ்வளவு பெரிய கட்டமைப்பு, எவ்வளவு பெரிய இது இருக்கு. அங்க ஒன்றும் தழும்பல. இங்க கட்சியில ஓட்டு வாங்கி நீங்க எத்தனை சீட் வச்சிருக்கீங்க கூட தெரியல. இங்க நிறைய சலம்பல்கள் வந்துகிட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க வாரிசுகளை ஒரு கட்சிக்குள்ள கொண்டு வரும்போது பிரச்சனை வரணும். ஏன்னா இப்ப நீங்க சமூக நீதி பேசுறீங்க, சுயமரியாதை பேசுறீங்க, சமத்துவம் பேசுறீங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் எதிரான ஒரு விஷயம் தான் வாரிசு அரசியல்ன்றது. வாரிசுகள் அவங்க ஒருத்தரோட மகனாவோ மகளாவோ இருக்கிறதால அவங்களுக்கு ப்ராமினன்ஸ் கிடைக்குது. கட்சியில ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, பெரிய திறமசாலிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்காம இன்னாரோட மகனா ஒருத்தர் இருக்கார் அப்படின்றதுக்காக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். சமூக நீதினா என்ன? எல்லாருக்கும் சமமா வாய்ப்பு கொடுக்கணும்ல. சோசியல் ஜஸ்டிஸுக்கு எதிரான ஒரு விஷயம், ஈக்குவாலிட்டிக்கு எதிரான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கட்சிக்குள்ள நடக்கும்போது கட்சிக்குள்ள பிரச்சனை வரணும். அப்படி பிரச்சனை வரலன்னா தான் இங்க சிக்கல் இருக்கு. ஸோ ஏன் பிரச்சனை வரலன்னு பார்த்தோம்னா, தலைவர்கள் என்ன பண்றாங்கன்னா கட்சி அதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிடுறாங்க. இப்போ திமுகவே எடுத்துக்கிட்டோம்னா வாரிசு அரசியல்ன்றது மேலே மட்டும் இல்லை, ஃபுல்லாக இருக்கு, மேலே இருந்து கீழே வரைக்கும் இருக்கு. ஸோ என்ன அது, இது ஒரு வகையான கரப்ஷன். ஸ்லோவாக கட்சியில் எல்லாருக்கும் அலோவ் பண்ணுறது, நீங்கள் உங்கள் வாரிசுகளை உள்ளே கொண்டு வாங்கன்னு எல்லாரையும் அலோவ் பண்ணுறது. அப்புறம் மேலே இருக்கவங்க அவங்களோட வாரிசுகளை உள்ளே கொண்டு வரும்போது பிரச்சனை வராது, ஸ்மூத்தாக எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ எல்லாம் இது எப்படி ஆப்ரேட் ஆகுறாங்கன்னா அவங்களோட சுயநலத்துலேருந்து ஆப்ரேட் ஆகுறாங்க. கட்சியோட நலன்லேருந்து ஆப்ரேட் ஆகலை, அவங்களோட சுயநலன்லேருந்து ஆப்ரேட் ஆகுறாங்க. ஸோ நம்ம வாரிசுகளை உள்ளே கொண்டு வரணும். கட்சி பணக்கார கட்சி, நிறையா பணம் சம்பாதிக்குது. அது எப்படி சம்பாதிக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா பணம் சம்பாதிக்கும் போது நம்ம கையில் பணமும் இருக்குது, அதிகாரமும் இருக்குது. அதை நம்ம வாரிசுகளுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த சுயநலத்துலேருந்து வருது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு ட்ரெண்டு. இது கட்சியையும் காலி பண்ணிடும், நம்ம சொசைட்டியும் காலி பண்ணிடும். ஏன்னா கட்சியை பொறுத்தளவில் ஒரு கட்சியில் பவர்ஃபுல்லான லீடர்ஸ் இருக்கும்போது தான் அந்த கட்சியை நல்லா கரெக்டாக வழிநடத்தி கொண்டு போக முடியும். வாரிசுகளை நீங்கள் வரிசையாக உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா கட்சியை அவங்க காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா வாரிசுகள் பெரிய லீடர்ஸ் கிடையாது. அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை பேஸ் பண்ணி அவங்க பவரை கேப்சர் பண்ணல. அவங்க வாரிசுகளாக இருக்கக்கூடிய ஒரே காரணத்தால அவங்க அப்பா பேரையும் தாத்தா பேரையும் சொல்லி அவங்க பவருக்கு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய திறமசாலிகளாக இருக்க மாட்டாங்க. ஒரு கட்சியை இந்த மாதிரியான பலவீனமான லீடர்ஸ் லீட் பண்ணும்போது அந்த கட்சியை அது பலவீனப்படுத்திடும். நான் ஏற்கனவே சொன்னது போல வாரிசு அரசியல்ன்றது மேலே மட்டும் கிடையாது, கீழேயும் வாரிசு அரசியல் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ ஓவராலாக கட்சியோட அந்த பார்ட்டி அப்பராட்டஸையும் அவங்க உடைச்சிடுவாங்க. இன்னைக்கு அது முக்கியமான கட்சிகளை நம்ம பார்க்க முடியுது. நிறைய கட்சிகள் பலவீனப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாளைக்கு இந்த வாரிசுகள் பவர்ல வந்து உட்காரும் போது அதுவும் டேஞ்சர். ஏன்னா இப்ப 7 கோடி மக்கள் அவங்க ரூல் பண்ண போறாங்க. எப்பவுமே இப்ப நம்ம ஒரு கட்சி, ஒரு பார்ட்டியோட சிஇஓ ஆகிறோம்னா கீழே இருந்து நம்ம உழைச்சி வரணும். உழைச்சி வந்து அந்த போஸ்ட்ல வந்து உட்கார்ந்தாதான் அந்த சிஇஓ பவரை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஏற்ற ஒரு ஆளா இருக்கும். சும்மா தகுதி இல்லாத ஒருத்தர் தூக்கி நீங்க மேல உட்கார வச்சீங்கன்னா அவருக்கு அந்த போஸ்டோட பவர் என்னன்னு தெரியாது, எப்படி அந்த பவரை யூஸ் பண்ணணும்னு தெரியாது, மிஸ்யூஸ் தான் பண்ணுவார். ஸோ அவர் கரெக்டா நிர்வாகம் பண்ண மாட்டார். அதே தான் இங்கேயும் வாரிசுகளா இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக நீங்க தூக்கி பவர்ல உட்கார வச்சீங்கன்னா அதிகாரத்துல இருக்கும் போதும் அவங்க சரியா ரூல் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு வாரிசு அரசியலும் முக்கியமான ஒரு காரணம். இல்ல, ஆரம்பத்துல கருத்து சொன்னீங்க, அதாவது இந்த மாதிரி பாலிடிக்ஸ் வரும், இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும், எதிர்த்து அரசியல் பண்ணணும், ஆனால் பண்ண தெரியாமல் இவர் உடனே ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்றார். இது நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தலே நேரு உட்கார வச்சுட்டு பேசும்போது அழுதுருவார் மேடையில் என்ன. பாலிடிக்ஸுக்கு ஒரு தகுதி இல்லாத மாதிரி இந்த அழுகிறது இதெல்லாம் மேடையில் நின்று எங்கள் அப்பா எப்படி இருந்தாரு, என்ன எப்படி நிற்க வச்சுட்டீங்க, இந்த மாதிரி பண்ணாமல் அவங்க மத்தியில் பாலிடிக்ஸ் பண்ண தெரியாமல் தான் இந்த வாரிசுகள் இந்த காலத்தில் உலாவிட்டு இருக்காங்களோ. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ கருணாநிதி மாதிரி ஒரு ஆள் கிராமத்துலேருந்து வராரு, வந்ததுக்கப்புறம் சினிமா துறை அரசியல் எல்லாத்துலேயும் கால் தடத்தை பதிக்கிறாரு, வேகமாக வளர்ந்து போகிறாரு. ஸோ ஒன்று கீழே இருந்தது மேலே வளர்ந்து வரணும்னா அவருக்கு என்னெல்லாம் தேவை? சக மனிதர்களோட சப்போர்ட் முதல்ல தேவை. ஸோ நிறைய மக்களோட சப்போர்ட், சுற்றி இருக்கவங்களோட ஆதரவு, இன்ஃப்ளூயன்சஸோட ஆதரவெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பெறணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வரும்போது உங்களை த்ரெட்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. இவன் வேகமாக வளர்னா இவனை கண்ட்ரோலில் வைக்கணும்னு த்ரெட்டாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் த்ரெட்டாக பார்ப்பாங்க. அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பாங்க. அவங்களோட சதிகளெல்லாம் நீங்கள் முறியடிக்கணும். நீங்களும் யோகியமாக இருக்க மாட்டீங்க, நீங்களும் ஒரு நரியாக தான் இருப்பீங்க. சுற்றி இருக்கக்கூடிய நரிகளோட சதிகள் என்ன, திட்டங்கள் என்னன்னு தெரியும், அதெல்லாம் நீங்கள் முறியடிக்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பவருக்கு வரீங்க. இது ரூட்டு. இந்த ரூட் வழியா டிராவல் பண்ணி தான் நீங்க வரணும். அப்படி வரும்போது தான் உங்களுக்கு மனிதர்களோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். எப்பவுமே நீ நல்லா கவனிச்சீங்கன்னா வாரிசு அரசியல்வாதிகளுக்கு மனிதர்களோட முக்கியத்துவம் ரொம்ப புரியாது.
சாதாரணமாக கீழிருந்து மேலே வளர்ந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஹியூமன் பீயிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஒரு மனிதன் எவ்வளோ முக்கியம், அவன் நினச்சானா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்க முடியும், நம்மளை கீழேயும் இறக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் நம்ம கூட சேர்த்து வச்சுக்கணும், எல்லாரையும் அனுசரித்து போகணும், அரவணைக்கணும் அப்படின்ற விஷயம் பார்த்தோம்னா நல்ல லீடர்ஸ்க்கு வந்து புரியும். ஏன்னா அவங்க சுத்திரிக்கூடிய ஆட்களை யூஸ் பண்ணி தான் பவருக்கு வந்திருப்பாங்க. வாரிசுகள் எப்படி பவருக்கு வராங்கன்னு பார்த்தோம்னா அவங்களோட ஃபேமிலியை யூஸ் பண்ணி வராங்க. ஸோ அவங்களுக்கு மனிதர்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, அவங்க ஃபேமிலியை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த ஃபேமிலியோட அந்த லைன் இருக்கு பாருங்க, மச்சான் மாமா இவங்களெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஹியூமன் பீயிங்ஸோட டேலண்ட், ஹியூமன் பீயிங்ஸோட பொட்டன்ஷியலை வந்து பெருசாக அப்சர்வ் பண்ண தெரியாது. இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும்னா கட்சி வீக் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அடுத்தது பவருக்கு வந்தாச்சு, வீக்கான ஒரு லீடர் நீங்கள் பவருக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? நேச்சுரலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எப்பவுமே நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருப்போம்னா, என்னை விட வீக்கா இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனை பார்த்தா தான் எனக்கு வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கும். என்னை விட ஒருத்தன் டேலண்டா இருந்தானா கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வாரிசுகள் முதல்ல வீக்கா மேலே உட்காந்துருக்காங்க. டேலண்ட் நாட்களை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, மெதுவாக ஓரங்கட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம கட்டுப்பாட்டுக்கு கீழே யார் இருக்காங்களோ அவங்களே கீழே உட்கார வைப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்டையர் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். நமக்கு யார் ஆமாசாமி போடுறாங்களோ அவங்களே கீழே வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து வாரிசு அரசியல்ன்றது பார்த்தோம்னா இது ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருக்கும்னு நான் பாக்குறேன். இல்ல அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது மதிமுகவில் வைகோ பேசி கம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேருமே இப்போ இணைந்த கைகள்னு ஆக்கிட்டாரு. இது இப்படி போனால் இன்னொரு பக்கம் பாமக பார்க்கும்போது இங்கேயாச்சும் சரி சேர்த்து வைக்க நினைக்கிறாரு வைகோ. அங்க என்னடானா தலைவர் பதவி கொடுத்து திரும்ப நான் தான் தலைவர் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் எடுத்துக்கிறாரு. அன்புமணி அவர்கள் இல்ல பொதுக்கூட்டம் கூடி தான் முடிவெடுக்கணும் அவர் ஒரு பக்கம். தந்தை மகனுக்குள்ளே இங்க ஒரு அரசியல் இப்படி போயிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் எதிர்த்து அரசியல் பண்ணுவாங்க, இவங்களுக்கு அரசியல் நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அரசியல் எப்படி இருக்கு இந்த வாரிசு அரசியல்? ஒண்ணு இது வந்து இப்ப நம்ம குடும்பத்துல எல்லாம் பிரச்சனை வரும் இல்லையா, சொத்தெல்லாம் பிரிக்கும் போது நம்ம சண்டெல்லாம் போட்டு இல்லையா, ஏறக்குறைய அதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் இது நடக்குது. ஒண்ணு இப்ப ராமதாஸ் அவர்கள் கீழ இருந்து வளர்ந்து வராரு, ஒரு கட்சியை பில்ட் பண்றாரு, அது அவரோட உழைப்பு. அந்த வகையில எனக்கு ஒரு இடத்துல அவருக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. பையனா இருந்தாலும் பரவாயில்ல, கட்சிக்கு எதிராக நீங்க செயல்பட்டீங்கன்னா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காரு. பட் அதை தாண்டி நான் இன்னொன்னு என்ன எதிர்பார்ப்பேன்னா, ஒரு கட்சிக்குள்ள ஒரு பார்ட்டி மெக்கானிசம் இருக்கணும், கட்சிக்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ராமதாஸ் அவர்கள் தனி மனிதனா பையனுக்கு எதிராக செயல்படுறதை விட பார்ட்டிக்குள்ள ஒரு மெக்கானிசம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஜனநாயகம் இருக்கணும். இப்போ நல்ல பழைய காலத்துலலாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எடுத்தீங்கன்னா ப்ராப்பரான லேயர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு லீடர் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரிலாம் செயல்பட்டுற முடியாது. கீழே இருக்கக்கூடிய லீடர்ஸோட ஒப்புதல்கள் எல்லாம் வாங்கணும், சென்ட்ரல் கமிட்டி இருக்கும், பொலிட் பியூரோ இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி அவரால் செயல்பட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர் ஒருத்தர் இருந்தாலும் அவருக்கு நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்லாம் இருக்கணும். ஸோ ஒரு லீடர் வந்து இவங்களோட ஒப்புதல்லாம் வாங்கி எல்லாரையும் வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு சூழலாக இருக்கணும். அவர் பாட்டுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி தன்னிச்சையாக செயல்படுறது நல்லது கிடையாது. ஸோ அந்த வகையில் ஒன்று அஃப்கோர்ஸ் இப்போ ராமதாஸ் அவர்கள் களத்தில் இறங்கி கண்ட்ரோல் பண்ணும். அன்புமணி ராமதாஸ் அவர்களால சரியா பார்ட்டியை லீட் பண்ண முடியல, அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் பார்ட்டிக்கு எதிராக போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆக்ஷன் எடுக்கிறார், அது நல்ல விஷயம் தான். பட் அதையும் தாண்டி இந்த ரெஸ்பான்ஸ் கட்சிகளும் தான் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு லீடர் கட்சியோட நலனுக்கு எதிராக செயல்பட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்ட்டி வந்து அவர் தூக்கி வெளில போடணும், அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் இருக்கணும். லீடரை தாண்டி பார்ட்டி செயல்படும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் அது இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பாமகவையும் பார்த்துட்டோம், மதிமுகவும் பார்த்துட்டோம், ரெண்டும் வாரிசு பிரச்சனை. இப்போ வாரிசு பிரச்சனை இல்லாத கட்சி எந்த கட்சியை பாக்குறீங்க? அதிமுகல கொஞ்சம் குறைவா இருக்குன்னு பார்க்கலாம், கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இல்ல, பிசிகேல இல்ல, பாஜகல கொஞ்சம் குறைவா இருக்குன்னு பார்க்கலாம். காங்கிரஸ் பார்ட்டியோட கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸ் பார்ட்டி அப்படியே ஒரு டினாஸ்டிக் பார்ட்டி தான், அது கம்ப்ளீட் வாரிசு அரசியல் இருக்கக்கூடிய கட்சி. அந்த பார்ட்டியோட கம்பேர் பண்ணும்போது பிஜேபியில கொஞ்சம் வாரிசு அரசியல் கம்மியா இருக்கு. பட் மேபி ஃபியூச்சர்ல இந்த கட்சிகள்லையும் வரலாம். இப்ப ஆக்சுவலா வாரிசு அரசியலுக்கான தேவை எங்கிருந்து வருதுன்னா, இப்போ ஒரு கட்சின்ற ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு வந்து கோடிக்கணக்கா ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை ஜென்ரேட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு, ஆர்கனைசேஷனா இருக்கு. கரப்ஷன் வழியாவோ ஏதோ வழியில அந்த பணத்தை வந்து ஜென்ரேட் பண்ணுது. அது போக ரொம்ப அதிகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா அது இருக்கு. ஸோ எப்பவுமே மனிதர்கள் கையில எனக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய பணத்தை தாண்டி நிறைய பணம் என் கையில தான் நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் செலவழிக்க முடியாது. நேச்சுரலா என் பையனுக்கு நான் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஸோ என்னோட லெகசியை நான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நான் கொண்டு போவேன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதை என் பையனுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இன்னைக்கு கட்சிகளும் அதே மாதிரி ஒரு சொத்தா மாறிடுச்சு. அது நிறைய பணத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கு, அதுக்கு நேச்சுரலா அதிகாரத்தை பெற்று தரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதனால நான் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதை பாஸ் பண்றேன். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, இது பிஜேபிக்கும் ஏடிஎம்கேவும் அப்ளை ஆகும். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் வாரிசுகள் இல்லை, ஸோ அதனால அவங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. ஸோ இப்போ ஏடிஎம்கேவும் ரொம்ப வெல்த்தியான ஒரு பார்ட்டி தான். 2 எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களும் பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. நாளைக்கு ஏடிஎம்கே அப்படின்ற அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் பெரிய ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ அப்போ மேபி அதை கூட டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அங்கேயும் கூட வாரிசு அரசியல் வரலாம். இப்போதைக்கு அங்கே இல்லை, மேபி ஃபியூச்சர்ல வந்து வரலாம். ஸோ நான் இதை ஏன் சொல்றேன்னா,
வாரிசு அரசியல்னு அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதை விட ஒரு கட்சி எப்படி பணத்தை ஜென்ரேட் பண்ணலாம், ஒரு கட்சி ஏன் இவ்வளவு வெல்தியான ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கு, கட்சின்றது என்ன மக்களுக்கு சேவை பண்றதுக்காக தான் இருக்கு. ஸோ மக்கள்கிட்ட இருந்து டொனேஷன் வாங்கி நடத்தணும். அதை விட்டுட்டு ஒரு கட்சி வந்து ஒரு பெரிய ஒரு கார்பரேட் ஆர்கனைசேஷன் மாதிரி இங்க இருக்கக்கூடிய பெரிய முதலாளிகளை தான் தாண்டி பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பா இருக்கு. பெரிய இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்களை உள்ள கொண்டு வராங்க, அவங்களுக்கு லட்சக்கணக்கான கோடி ஆயிரக்கணக்கான கோடிகள் அவங்களுக்கு செலவழிக்கிறாங்க. அது போக ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா சாதாரணமா 1,00,000 பேருக்கு அவங்க காசு இறக்குறாங்க, சிம்பிளா அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு கார்பரேட்டால கூட இது பண்ண முடியாது, அந்த அளவுக்கு பணபலம் அவங்களுக்கு இருக்கு. ஒரு கட்சி இவ்வளவு வெல்த்தியா இருக்கக்கூடாது. ஸோ மக்கள் வந்து கட்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும். கட்சிகளை நீங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்க பறிச்சிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வாரிசு அரசியல் காலியா போயிடும். கட்சியால ஒன்றும் பிரோஜனம் இல்லைன்னா அதை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி மக்கள்கிட்ட தான் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கட்சி நடத்துறாங்க. இப்போ எப்படி கட்சியிலேருந்து மக்களுக்கு பணம் போகுது? ஸ்லோவா சிஸ்டம் வந்து கரப்ட் ஆகிட்டே இருக்கு. நாம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வாரிசு அரசியல் பெருசா இல்லை, அப்புறம் ஸ்லோவா வாரிசு அரசியல் கொண்டு வராங்க. நானும் என் வாரிசை கொண்டு வரேன், நீயும் உன் வாரிசை கொண்டு வா, ஒன்ன நான் கேள்வி கேட்க மாட்டேன், என்ன நீ கேள்வி கேட்க கூடாது, அதான் அக்ரிமெண்ட். ஸோ இது கரப்ஷன். இந்த மாதிரி கரப்ஷன் நிறைய லெவலில் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் உள்ள வருது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆசைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, பேராசைகள்லாம் வருது. ஸோ அப்படியே ஸ்லோவாக கரப்ட் ஆகுது. இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த கரப்ஷன்ன்றது இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிருச்சு. நம்ம சிஸ்டம்ல ஒரு பார்ட்டா கரப்ஷன் மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம டாஸ்மாக்லாம் பற்றி பேசுறது அதுதான். நம்ம போய் ஒரு பாட்டில் வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 ரூபா வாங்குறாங்க. இது ஒரு சிஸ்டமாவே மாத்திட்டாங்க, இது ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாத்திட்டாங்க கரப்ஷனை. இது ஒரு பெரிய ஆபத்து. இது மக்களோட மைண்டுக்குள்ளேயும் போயிருச்சு. இன்னைக்கு சாதாரண மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நல்ல அரசியல்வாதி இருக்காரு, அவர் பாவம் பெரிய பணம் இல்லாமல் இருந்தாரு, அவனை மதிக்கிறது இல்லை. இதே இன்னொரு பெரிய அரசியல்வாதி ஒரு பெரிய ஒரு பென்ஸ் கார்ல வந்து சுத்தி ஒரு பின்னாடி ஒரு 10 கார்ல வந்தா தான் அவனை மதிக்கிறாங்க. ஸோ அப்போ மக்கள் எதை மதிக்கிறாங்க? கரப்ஷனை தான் மதிக்கிறாங்க. அவங்க என்ன கேட்கணும்? ஆக்சுவலா உனக்கு இந்த 10 கார்ல வர்றதுக்கு பணம் எங்க இருந்ததுன்னு கேட்கணும். நீ ஒரு அரசியல்வாதி, நீ மக்கள் சேவை பண்ண வந்திருக்க, உனக்கு எப்படா இவ்வளவு காசுன்னு தான் கேட்கணும். பட் அதை விட்டுட்டு மக்கள் வந்து அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய, நிறைய பணபலம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, சாதாரண நல்ல மனிதரை ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை. ஸோ ஒன்று பொலிட்டிக்ஸ் கரப்டா இருக்கு, ரெண்டாவது மக்களும் கரப்டா இருக்காங்க. ஸோ நமக்கு இதுதான் கிடைக்கும். நமக்கு நம்மளோட தகுதிக்கு ஏற்ற லீடர்ஸ் தான் நமக்கு கிடைப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லும் போல முன்னாடி இந்த வாரிசு அப்படின்னு டிஎம்கே தான் கார்னர் பண்ணாங்க எல்லாமே. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்தார், மகள் கனிமொழி இருக்காங்க, இப்போ பையன் உதயநிதியை கொண்டு வராங்கன்னு எல்லாருமே கார்னர் பண்ணாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்க்குற அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இந்த சைடு பார்த்தா எல்லாம் வாரிசில் கொண்டு வர்றாங்க உள்ளுக்குள்ள. ஸோ அப்போ நீ தப்பு, நான் தப்பு பண்ணா நான் தப்பே நீ கேட்க மாட்டேன், நீ என்ன கேட்காத, அந்த பாலிடிக்ஸ் வந்துருச்சா அப்போ உள்ள? 100%. ஆமா, இப்போ அதை ஒரு மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வாரிசு அரசியல்லாம் பத்தி பேசினா பத்திரிகையாளர்கள்லாம் கோவப்படுறாங்க. டிவி சேனல்ல நான் பார்க்குற சில பத்திரிகையாளர்கள்லாம் கோவம் வருது. அது எப்படி நீங்க மன்னராட்சின்னு சொல்லலாம், அது எப்படி நீங்க வாரிசு அரசியல்லாம் சொல்லலாம்? மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணிருக்காங்க, ஆச்சா புச்சான்னு அவங்க கோவப்படுறாங்க. என்னப்பா இது ஒரு சாதாரண விஷயத்தை கேட்டா இவங்க ஒரு டென்ஷன் ஆகிறாங்களேன்னு தோணுது. அந்த அளவுக்கு இதெல்லாம் நார்மலைஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் மக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்க எலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு வேற என்ன சாய்ஸ் இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் இப்போ வாரிசு அரசியல் உள்ள வந்தாச்சு. ஸோ மக்களுக்கு வேற சாய்ஸ் கிடையாது. எலெக்ஷன்ல கரப்ஷன் பயங்கரமா இருக்கு. ஸோ இன்னைக்கு எலெக்ஷன் நீங்க கம்பீட் பண்ணணும்னா கோடிக்கணக்கான பணத்தை செலவழிச்சாதான் உங்களால எலெக்ஷன்ல கம்பீட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு பணபலம் யார்கிட்ட இருக்கு? இங்க இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு தான் அந்த மாதிரி பணபலம் இருக்கு. சாதாரண ஆளுனால மேல வரவே முடியாது. அப்ப மக்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஒரு சைடுல நீங்க என்ன சொல்றீங்க, பாஜக பெரிய ஃபேசிஸ்ட் பார்ட்டி, இன்னொரு சைடுல நாங்க தான் இருக்கோம், நீயே சூஸ் பண்ணிக்க, வாரிசு அரசியல் அந்த பக்கம் போறியான்னு. மக்களுக்கு சாய்ஸே கிடையாது. ஸோ ஏறக்குறைய ஒரு மன்னராட்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு. இது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். ஓகே சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.